படம் நல்லா இருந்துச்சு. த்ரிஷாக்காக தான் படத்துக்கு வந்தது நான். அவங்க ஃபேன் வெறிய. படம் ஓவராலாக ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். த்ரிஷாவுக்கு அவ்வளோ அடிப்படாத மாதிரியே இருக்கும் படம் ஃபுல்லாமே. ரொம்ப அவ்வளோ அடிப்பட்டுருக்காது. படம் நல்லா இருந்துச்சு. கதை வந்து இந்த உங்கள் நாட்டில் இருக்கிற வளத்தால் தான் எடுக்கிறதுக்காக சண்டை போடுறாங்க இன்னொரு நாட்டுக்காக. ஆனால் இந்த நாட்டிலையும் வளம் இருக்குது, பத்திரமா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியாவிலேயே வளம் இருக்குது, பத்திரமா இருக்குன்னு சொல்கிறாங்க. படம் ஒன்றும் இல்லை பிரதர், நல்லா இல்லை. சொல்கிற அளவுக்கு இல்லை, படமே இல்லை, இது நல்லா இல்லை. அந்த படத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாங்க, மொத்தமாகவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் 7 மணி ஷோலாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்கணும். இந்த படத்தை பார்த்துட்டு எடிட் பண்ணி சென்சாருக்கு விட்டு 7 மணிக்கு விட்டாங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய தப்பு. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதையும் மீறி உங்களுக்கு தைரியம் இருந்தது, மனதைரியம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். படத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத படத்துக்கு மியூசிக் போட்டேன் என்ன, மியூசிக் போடலன்னா என்ன? நானும் வீட்டில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு மியூசிக் போடுவேன். நல்லா இருக்கணும். ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இருந்தாலும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அவுட், படம் அவுட். படம் பார்த்துட்டிங்களா? நான் பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. நடுவில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நடுவில் ட்ராக் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் கிளைமேக்ஸ் பக்கம் எமோஷனலாக கொண்டு முடிச்சிருக்காங்க. த்ரிஷா மேம்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஹீரோயின் பேஸ்ட் மூவி இல்லை, எப்படி இருந்தது அவங்களுக்கு? நோ ஹீரோயின் பேஸ்ட் மூவிஸ் இல்லை, பட் இது என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சொல்கிறது பிக் ரிலீஸில் ஆகிற மூவிஸ் இது. 96க்கு அப்புறம் ஒரு 4 hours கேப் இருந்து பொன்னியின் செல்வனில் வந்து அகைன் மறுபடியும் ஒரு ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நடுவில் வந்து இப்போ தான் வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்கில் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக அந்த படம் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், குந்தவையாக பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்டர்னா எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி அவங்க இட்டார் ஃப்ளாப்பத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க ஒரு வேரியேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறாங்க. ஸோ ஃபைன். ஓகே, படத்தில் என்ன சொல்ல வராங்க? இந்த சொசைட்டிக்கு ஏதாவது சொல்ல வருவாங்களா? ஒன்லைனாக ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் இதை நீங்கள் படத்தை பாருங்கள், ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. தேங்க்யூ. ஸ்பாயில் பண்ண சொல்லலை, இந்த ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி? இல்லை ஒன்லைன் மீன்ஸ் எதுவாக இருந்தாலுமே என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் வாடுறோன்னா ஒரு கோ எக்ஸிஸ்டாக இருக்கணும். எதுவாக இருந்தாலுமே இங்கே இவங்ககிட்ட இருக்குது இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்டேஷன் வருது. ஒரே ஒரு ரீசன், இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னா அது எதுக்காக? ஃபஸ்ட்டு த்ரிஷா அண்ட் என்னன்னா ஏர் முதல் ஸ்டோரி நல்லா இருக்குது அண்டு கான்செப்டும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. 4. ஸோ ராங்கி ஏஆர் முருகதாஸ் சார் அண்டு த்ரிஷா மேம் இவங்க 2 பேரை நம்பி தான் வந்தோம். பட் நம்பி வந்ததில் த்ரிஷா மேமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. கதை ஏஆர் முருகதாஸ் சாரோட கதை, த்ரிஷா மேமோட பர்ஃபார்மன்ஸ், இந்த 2 விஷயங்களை நம்பி தான் வந்தோம். பட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. த்ரிஷா மேம் கதை சுத்தமாக சொதப்பல் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு சரவணன் சார். அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு பெருசாக ஈடுபடலை. ஒரே விஷயம் என்னென்னா, எங்கேயும் எப்போதும்னு ஒரு படம் எடுத்தார் இந்த டைரக்டர். ரொம்ப நல்ல படம், அவரோட ஓன் ஸ்டோரி. அந்த மாதிரி டைம் எடுத்து இன்னும் நல்ல படம் கொடுத்துருந்தா கூட நல்லா வந்திருக்கும். பட் வேற ஒருத்தரோட கதைக்கு இவர் திரைக்கதை எழுதினதில் தான் சொதவல். ஏன்னா கதையே வந்து ஒரு பிரச்சனைங்கிற போது ஸ்க்ரீன் ப்ளே என்ன தான் நீங்கள் நல்லா எழுதினாலும் ஈடுபடாது. அந்த விஷயம் தான் இதில் நடந்திருக்கு. த்ரிஷாவோட மேமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு தனியாக பார்த்தா. பட் கதையில் அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பொன்னியின் செல்வன் நிறைய படங்கள் நல்ல ரோல்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா இதில் வந்து அவங்க கேரக்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டராக வராங்க. ஆனால் ரிப்போர்ட்டருக்கான சில பேசிக்கான சில நாலேஜோ பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை கூட இல்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அது என்ன லாஜிக்குன்னே எனக்கு புரியல. மேம் அவங்க வந்து நல்ல கதையை எடுத்து பண்ணினாங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி மொக்கையான கதைகளில் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களால லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் வர முடியாது. அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தன்னை நயன்தாரா மேம் மாதிரி அடுத்த ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் நடிக்கணும், நல்ல ஆக்டர் லூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு கதை நல்ல கதையாக எடுக்கணும். இந்த மாதிரி கதையில் நடித்தாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையே தான் வருமே தவிர லேடி சூப்பர் ஸ்டார்லாம் ஆக முடியாது. ஒரு இன்டென்ஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியாக வரும்னு எதிர்பார்த்தேன் மேம். இது கிளைமேக்ஸ் பார்த்தா தீவிரவாதியின் காவிய காதெல்லாம் மாறிடுச்சு படம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, மியூசிக் பை சி சத்யா, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்டு, டெக்னிக்கலாக இந்த 3 விஷயங்கள் படத்தை ஒரு 2 மணி நேரம் படத்தில் உட்காத்தி வைக்குது ஆடியன்ஸை. அண்ட் த்ரிஷா மேமோட பர்ஃபார்மன்ஸ், இந்த 4 விஷயங்கள் தானே தவிர இந்த 4ல் ஒன்று இல்லைன்னா கூட படம் இந்த அளவுக்கு உட்காந்துருக்க முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த படம். ஆவரேஜ் மூவி தான் இது. 10க்கு 3
ஆர் 4. அதுவும் இந்த 4ன்னு வச்சுக்கோங்களேன். 4 எதுக்காகனா மியூசிக்கு பிஜிஎம்க்கு ஒன்று, சினிமாட்டோகிராஃபிக்கு, ஸ்டண்ட்டுக்கு 1 மார்க்கு, த்ரிஷா மேமோட பர்ஃபார்மன்ஸ்க்கு. இந்த 4 விஷயங்களுக்காக தான். இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி மேம் எடுத்தீங்க? உங்ககிட்ட சொன்னது கதை இதுதானா, எடுத்த விதத்தில் வேறையா இல்லை சொன்ன கதையே இதுதானான்னு கேட்டுருவேன் ஒரே வார்த்தையில். ஏன்னா இது எந்த இடத்துல பிரச்சனை நடந்ததுன்னு நம்மளால் ஆஸ் அ ஆடியன்ஸாக என்னால் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இல்லை, பட் த்ரிஷா மேம் கிட்ட கதை சொன்னப்போ ஒரு கதையாக இருந்துட்டு எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் ஆச்சா இல்லை கதை சொல்கிறப்பவே இந்த மாதிரி தான் சொன்னாங்களாங்கிறது தெரியாது. ஸோ அதை தான் நான் என்னோட கேள்வியாக கேட்பேன். ரெண்டாவது, உங்களுக்கு ஹீரோயின் ஓரியன்ட் மூவி லேடி சூப்பர் ஸ்டாராக வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான கதையை அம்சம் இருக்கிற படங்கள் கதையை தேர்ந்தெடுத்து நடிங்க மேம்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். தீவிரவாதியின் காவிய காதல், ஒரே வார்த்தையில் அவ்வளோதான். தீவிரவாதியின் காவிய காதல் படத்தோட ஒன்லைனர். படத்துலேருந்து நம்ம பப்ளிக்காக டேக்கவே எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பொண்ணும் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் முகநூலுக்குள்ளே போனீங்கன்னா பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துலேருந்து ஒரு டேக்அவே. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் சொல்லணும்னு இல்லை, பட் ஸ்டில் ஒரு டேக்அவே எடுத்துக்கணுமா அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அண்டு த்ரிஷா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக காமிச்சிட்டு ஒரு பேசிக்கான லாஜிக்கலான விஷயங்கள் கூட இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஏன் அவங்கள காமிச்சாங்க அப்படிங்கிறது புரியல மேம் எனக்கு. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க உலக நடப்பை பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, தீவிரவாதத்தை பற்றி, நிறைய தீவிரவாதம் சம்மந்தமாக வெளியூர்லலாம் வெளிநாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா நான் கௌரி லங்கேஷ் மாதிரி ஒரு பெரிய நியூஸ் ஜேர்னலிஸ்ட்டாக வரணுங்கிறாங்க, பட் அதுக்கேற்ற அளவுக்கு கேரக்டரைசேஷனில் ஒரு டெஃபினேஷன் இருக்கும், ஒன்றுமே இல்லை. அவங்க வழியே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிங்க, அவங்க மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்பி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தீவிரவாதிக்கிட்ட மாட்டி விடுறாங்க. என்ன லாஜிக்குன்னே இது வந்து புரியல மேம். அது நான் கவலையே படலை. ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து அவங்கள டீக்ரேட் பண்ணிக்கிறாங்க, அது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் 20 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க, அது பெரிய விஷயம். பட் இந்த மாதிரி கதைகளை எடுத்து அவங்களோட கேரியரை வந்து இன்னும் டவுன்கிரேட் பண்ணிக்க கூடாதுங்கிறது ஒரு ஆஸ் அ ரசிகனாக இல்லை ஆஸ் ஒரு வெல்விஷராக நான் ஒரு வேண்டுகோள், அவ்வளோதான்.